friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNUSRB SA எக்ஸாம் 2022ல நடந்துச்சு. அதுல டிபார்ட்மென்ட் அந்த டிபார்ட்மென்ட் கேட்டகரியில கேட்ட சைக்காலஜி क्वेश्चन பார்க்க போறோம். அதுவும் இது வந்து பார்ட் 3 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 2 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. சோ இது வந்து பார்ட் 3. சோ இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். அதாவது if x% of 600 is 450 then find the value of x. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா x% of 600 தான் 450 க்கு ஈக்குவல். x% எப்படி எழுதுவோம்? x divided by 100 எழுதுவோம். ஆஃப் என்ன அர்த்தம்? இன்ட்னு அர்த்தம். அதாவது மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இன்டு 600. இதோட வேல்யூ தான் என்னது? 450. சோ இதோட வேல்யூ தான் வந்து 450. So answer 450. இப்போ என்ன பண்ண போறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போறோம். இங்க இருக்க 100ம் இங்க இருக்க ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அப்ப 6x is equal to 450 னா x ஓட வேல்யூ என்ன வேணும்? 450 divided by 6 பண்ண போறோம். So 1 6 6 7 6 42 மிச்சம் 30 வரும். 5 6 30. So அப்ப ஆன்சர் என்னது? 75. So இதுக்கு ஆன்சர் வந்து 75. செகண்ட் क्वेश्चन 73 क्वेश्चन பாருங்க. தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு. ஸோ ப்ரெசண்டா வந்து ஃபாதரோட ஏஜ் வந்து சன்னோட ஏஜை விட 6 மடங்கு அதிகம். ஸோ 6 டைம்ஸ் அதிகம். ஸோ F is equal to 6 years. அதே இது 2 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அப்போ 2 years ஆஃப்டர் பார்த்தோம் அப்படின்னா தந்தையின் வயது வந்து மகனின் வயதை போல் 4 மடங்கு. ஸோ 4 years மாறிடுது. அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் ஏஜ்ல தந்தை மகனோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜ் சம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஆப்ஷன்ல இருந்து போறதுதான் பெட்டர். சோ இப்போ பிரசன்ட்டா கொடுத்திருக்கிறது வந்து ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது வந்து சன்னோட ஏஜ் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணணும்? பிரசன்ட்டா அவனோட ஏஜோட 6 டைம்ஸ் கூட்டணும்னா தான் ஃபாதர் ஏஜ் வரும். அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணும்போது 4 டைம்ஸா குறையணும். இதுதான் லாஜிக். இது அப்படியே நம்ம செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 4 அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் என்ன வரும்? 6 4s are 24 வரும். ஓகேவா? ஸோ 6 4s are 24. இப்போ 2 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் அப்படிங்கிறப்போ அவங்க அப்பாவுக்கு 26 ஆயிரும், இவருக்கு வந்து 6 வயசு ஆயிரும். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்க. 6 4s are 24 தான் வரணும். ஆனால் 26 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்கு வர்றோம். 3னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சன்னோட ஏஜ் 3னா 3 6 are 18. ஃபாதர் ஏஜ் வந்து 18. ஓகேவா? இப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு 20 ஆயிரும், இவங்களுக்கு 5 ஆயிரும். இப்போ 5 வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 20 கிடைக்குதா? எஸ் கிடைக்குது. 5 4s are 20. ஸோ ஆன்சர் இதுக்கு 3 தான். ஓகேவா? ஸோ மற்றதுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்தாலே ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடலாம். மற்ற எதுக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 6 are 36 வரும். இப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படிங்கிறப்போ 38 உங்களுக்கு 8 வரும். இப்போ 8 into 4 என்ன வரணும்? 8 32 வரணும். பட் 38 வருது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. அடுத்தது பாருங்க 5. ஸோ அவரோட அதாவது குழந்தையோட ஏஜ் 5னா 6 5s are 30 வரணும். இப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர்னா 32 7 கிடைக்கும். 7 4s are 28 வரும். 32 இருக்கு. அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே பொருந்தும். ஸோ அப்போ சன்னோட ப்ரெசன்ட் ஏஜுங்கிறது 3. அவ்வளோதான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஈக்குவேஷன் போட்டு ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A rectangle is a equiangular parallelogram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A square is an equilateral and equiangular parallelogram. அதாவது ஒரு செவ்வகம்னா என்ன? ரெக்டாங்கிள். இந்த செவ்வகம்ங்கிறது சமகோணமுள்ள இணைகரம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட சமகோணம் இருக்கா? ஈக்வி ஆங்கிள்னா என்ன அர்த்தம்? ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதோட ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 90 90 90. எஸ், எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேரலோகிராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேரலோகிராம் தான் இருக்கும். ராம்பஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயர். இது 3 மட்டும்தான் பேரலோகிராமா வரும், இணைகரமா வரும். ஸோ அப்படிங்கிறப்போ இவங்க சொன்ன மாதிரி சமகோணமுள்ள இணைகரமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட். அடுத்து ஒரு சதுரம் என்பது சமபக்கம் மற்றும் சமகோணமுள்ள இணைகரம். ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா அதோட எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். எஸ், அப்போ அது வந்து ஈக்குவலேட்ரல் பேரலோகிராம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான் வரும். ஸோ அப்போ அது வந்து சமகோணமுள்ள இணைகரமாகவும் இருக்கும். அப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 2 ரெண்டுமே சரி. ஸோ போத் 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்களேன். வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காது -71 / 125. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னது?
இது முடிவுறு தசம விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெசிமல் பாயிண்ட்ல வரக்கூடியது. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணோம்னா டெசிமல் பாயிண்ட்ல கண்டிப்பா வரும். ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லலாம் ஆப்ஷன் ஏ அப்படின்னு. அடுத்தது பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே ப்ளஸ் இருக்கு, -138 இருக்கு. இதை வந்து ஆட் பண்ணும்போது ஜீரோவோட ஆட் பண்ணும்போது நமக்கு -138 தான் கிடைக்கும். அதே இது நீங்கள் அதோட பிளேசஸை மாற்றி போட்டாலும் அதே -138 தான் கிடைக்கும். இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இது 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் வந்து இது கூட்டல் சமணி இது. ஓகேவா? லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து மாற்றி போட்டாலும் நமக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும். அடுத்து 4b²c படி அதோட டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. டிகிரிங்கிறப்போ 4b²c இதோட பவர்ஸ் பார்த்தோம்னா இதில் 2 பவர் இருக்குது, இதில் 1 பவர் இருக்குது. அப்போ 2 + 1 3. ஸோ ஆன்சர் இதோட பவர் என்னன்னு கேட்டாங்கன்னா 3. ஸோ ஆப்ஷன் வந்து 2. 4b²c இன் படி வந்து 3. அடுத்து 4 - 2x இன் பூஜ்ஜியம், அதாவது 4 - 2x ஓட பூஜ்ஜியம்னா ஈக்குவல் டு 0. அப்போ 2x = 4 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் மேக்சிமம் இதுக்கு கரெக்டாக வரும். அடுத்து 76வது கேள்வி பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை லைனை எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களால ஈஸியா எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ABCDEFGன்னு இருக்கு. அடுத்த ஆப்ஷன்ல பாருங்களேன், கடைசியில் இருக்க அந்த ஜியை தூக்கி முதல்ல போட்டுறாங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க, ABCDEFன்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததுல என்ன பண்ணிருக்காங்க, கடைசியா இங்க என்ன முடிஞ்சிருக்கு அதை தூக்கி முதல்ல போட்டிருக்காங்க. ஸோ F, அதுக்கப்புறம் இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க GABCDE. ஸோ அதே பேட்டர்ன் தான் அடுத்தும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ கடைசியில் என்ன இருக்கு, இ போட்டுட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுத வேண்டியதான். ஸோ FGABCD அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்ஷன் என்ன, EFGABCD தான். டிக்கு அப்புறம் இ எல்லாம் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இங்க வந்து சர்க்கிளை வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா லேடிஸ்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ட்ரையாங்கிளை வந்து டீச்சர்ஸ், அண்ட் ரெக்டாங்கிளை வந்து அன்மேரிட் பர்சன், அதாவது கல்யாணம் ஆகாதவங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி மேரிட் லேடிஸ் ஆர் டீச்சர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெக்டாங்கிள் ஃபுல்லாகவே அன்மேரிட். அப்போ கண்டிப்பாக ரெக்டாங்கிள் எதுவுமே வராது. ஸோ ரெக்டாங்கிளில் உள்ள எதுவுமே வராது அப்படின்னா ரெக்டாங்கிள்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ மிச்சம் இருக்குது 6, 3, 9, 1 மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, லேடிஸாக இருக்கணும் டீச்சர்ஸாக இருக்கணும். ஸோ லேடிஸாகவும் இருக்கணும் டீச்சர்ஸாகவும் இருக்கணும்னா என்னன்னா சர்க்கிள்குள்ளேயும் இருக்கும் ரெக்டாங்கிள்குள்ளேயும் இருக்கும். 6 பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் மட்டும்தான் வருது, அப்போ அதை அடிச்சிடலாம். 1 பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளில் மட்டும்தான் வருது, அதையும் அடிச்சிடலாம். 9 பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளில் மட்டும்தான் வருது. ஆனால் 3 பாருங்களேன், ரெக்டாங்கிளையும் வருது சர்க்கிளையும் வருது. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு 3. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ். வார்த்தைகளை பொருத்தமான வரிசையில் அமைக்கும். யானை, பூனை, கொசு, புலி, திமிங்கலம். ஸோ இது பார்த்தாலே தெரியும் நம்ம சைஸ் வாரியா இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கம்மியான சைஸ் எது இருக்கு, கொசு. அடுத்து கொசுவை விட பெருசுன்னு பார்த்தோம்னா பூனை. பூனையை விட பெருசுன்னு பார்த்தோம்னா புலி. புலியை விட பெருசு வந்து யானை. யானையை விட பெருசு தான் திமிங்கலம். வேல் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து 3, 2, 4, 1, 5 வர்றது வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், which will come in the place of question mark, அதாவது PIBELRHOTKRVன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இப்படி எழுதும்போது நமக்கு அடுத்தடுத்த லெட்டர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ HOTKRV. ஸோ இது எழுதுறதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ABCD எழுதிக்கோங்க. ஸோ எழுதும்போது அப்போ தான் நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ IJKLMNOPQRSTUVWXYZ. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க பி இருக்கு, பிக்கு அப்புறம் இ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், பிக்கு அப்புறம் இ வந்து 2 லெட்டர்ஸ் விட்டு வருது. ஸோ 2 லெட்டர்ஸ். இக்கு அப்புறம் ஹச் பார்த்தீங்கன்னா அதே தான் 2 லெட்டர்ஸ் விட்டு வருது. ஹச்சுக்கு அப்புறம் கே பார்த்தோம்னாலும் ஐஜேவை விட்டுட்டு கே வருது. அப்போ 2 லெட்டர்ஸாக வருதுன்னா அடுத்து வரக்கூடியதும் 2 லெட்டர்ஸ் கடிச்சு தான் வரணும். ஸோ அடுத்து LM விட்டுட்டு என் வரும். ஓகேவா? அடுத்து ஐ பாருங்க,
ஐக்கு அப்புறம் எல் எங்கே வருது, ஐ இங்கே இருக்குது, எல் இருக்குது, அகெயின் அதுவும் 2 letters விட்டு தான் வருது. ஸோ எல்லும் ஓவும் பார்த்தீங்கன்னா அகெயின் 2 letters விட்டு தான். ஓ ஆர்ன்னு பார்த்தோம்னாலும் 2 letters விட்டு. அப்போ என்ன அர்த்தம், ஆருக்கு அப்புறம் 2 letters விட்டு யூ வரும். ஸோ அடுத்து பாருங்க பி. பி அண்ட் ஆர் பார்த்தோம்னா ஒரு லெட்டர் விட்டு வருது. ஸோ ஒரு லெட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆர் அண்ட் டிக்கு பார்த்தோம்னாலும் ஒரு லெட்டர் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ டி அண்ட் விக்கு பார்த்தோம்னா ஒரு லெட்டர் டிஃப்ரென்ஸ். அப்போ இது மட்டும் ஒரு லெட்டர் டிஃப்ரென்ஸில் நம்ம எழுதணும். ஸோ விக்கு அப்புறம் ஒரு லெட்டர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா எக்ஸ் வரும். நல்லா பாருங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே என்யூ ஒய்யும் கொடுத்துருக்காங்க, எக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ் தான் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எல்லாமே ரெண்டு தான் வருது, அப்போ தேர்டும் ரெண்டா தான் இருக்கும்னு நினச்சிட்டு ஒய் குடிச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்து தான் இதுக்கு ஆன்சர் போடணும். ஸோ ஆன்சர் NUX. அடுத்து, ஒரு மனிதன் கிழக்கே 5 கிலோமீட்டர் செல்கிறான். இது டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வடக்கு இப்படி இருக்கும், தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க, கிழக்கே 5 கிலோமீட்டர் போறார். கிழக்கேனா இந்த டைரக்ஷன்ல 5 கிலோமீட்டர்ஸ் போறாரு. அடுத்து போனதுக்கு அப்புறமா ஆரோ மார்க் போட்டுக்குருவோம். வலதுபுறம் திரும்புறாரு. வலதுபுறம்னா இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ அப்போ இந்த பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர்ஸ் போறாரு. ஸோ இதுல இது லெஃப்ட், இது ரைட்டு இருக்கும். இப்படி திரும்பி இருந்தார்னா இடது பக்கம் திரும்புறாரு. இடது பக்கம்னா இந்த சைடு திரும்பி 5 கிலோமீட்டர் போறாரு. ஸோ அப்போ இவர் எந்த திசையை நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே டைரக்ஷன் தான். ஸோ கிழக்கு நோக்கி தான் இப்போ திரும்பி போய்கிட்டு இருக்காரு. ஸோ ஆன்சர் இதுக்கு கிழக்கு, ஈஸ்ட். அடுத்த கொஸ்டின் HCF ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 18க்கும் 27க்குமான HCF கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே சொல்லலாம். இது வந்து 3 டேபிளையும் போடலாம், 9 டேபிளையும் போடலாம். ஸோ 9ஏ போடலாம். 9 2s are 18, 9 3s are 27. அவ்வளோதான். ஸோ HCFனா எது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய அந்த காமன் ஃபேக்டர் தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் இதுக்கு 9. அடுத்து பாருங்க, 20 அடி நீளமுள்ள ஏணி. ஒரு ஏணி வந்து 20 அடி இருக்கு. தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ இதுதான் சுவர்னா, இது சுவர், இது தரை, இது ரெண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி அந்த ஏணியை வச்சிருக்காங்க. அந்த ஏணியோட நீளம் வந்து 20 அடி. அண்ட் இது சுவற்றை தொடுமாறு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க, தரையிலேருந்து சுவற்றை தொடுறது வந்து 16. ஸோ அப்போ இந்த கீழே இருக்குது பாருங்கள், சுவரில் இருந்து ஏணியின் அடிப்பாகத்திலே எவ்வளவு தூரம், இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்தோன்னே சொல்கிறான் பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாம். ஸோ பித்தாகரஸ் தேற்றம்ங்கிறது கர்ணத்தின் ஸ்கொயர்ட், அதாவது 20 ஸ்கொயர்டுங்கிறது மற்ற 2 பக்கங்களோட வர்க்கத்தோட கூடுதல். அப்படிங்கிறப்போ 16 ஸ்கொயர், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா plus x squared. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிருமா? இப்போ x squared வேணும்னா என்ன பண்ணணும், 20 squared minus 16 squared வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா a squared minus b squared ஃபார்முலா a plus b into a minus b. a plus bனா என்ன, 20யும் 16யும் ஆட் பண்ணோம்னா 36 கிடைக்கும். அதை கழிச்சோம்னா 4 கிடைக்கும். அண்ட் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். ஸோ 36க்கு ரூட் எடுத்தோம்னா 6, 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. ஸோ 6 2s are 12. அப்போ எத்தனை அடி டிஸ்டன்ஸில் அந்த ஏணியை தள்ளி வச்சுருப்பாங்கன்னா 12 அடி. ஸோ ஆன்சர் இதுக்கு 12. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு முக்கோணத்தின் அடிப்பாகத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் பொழுது முக்கோணத்தின் பரப்பு. ஃபர்ஸ்ட் முக்கோணத்தின் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, 1/2 இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அடிப்பக்கத்தை 2 மடங்கு ஆக்குறாங்க. அப்போ 2b ஆயிடுது. உயரத்தை பாதியாக குறைச்சிறாங்க. அப்போ h/2 ஆயிடுது. அப்படின்னா ஏரியாவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 2 கேன்சல் பண்ணால் அகெயின் அதே 1/2 இன்ட்டு b இன்ட்டு h தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஏரியா மாறவே இல்லை, ரிமைன் த சேம், மாறாது. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியாக இருக்கணும்னா அது 0லேருந்து 1க்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். 0.5 வரலாம், 0.6 வரலாம், 0.4 வரலாம், 0 வரலாம், 1 வரலாம். பட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எது இருக்கவே முடியாதுன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து நிகழ்தகவாக இருக்க முடியாது. ஸோ -1 வராது. கொஸ்டின் பாருங்க, ஏபிசி என்ற 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் பெருக்குத்தொடர் வரிசையில் இருந்தால் இதுல எது கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா 3 நம்பர் எடுத்துக்க போறோம். பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்க நம்பர்
2 4 8ன்னு எடுத்துக்கிறோமா. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருது, இதோட டிஃப்ரென்ஸ் 2. ஓகேவா. ஸோ அப்போ இது பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கு. இதுதான் ஏ, இதுதான் பி, இதுதான் சி. இப்போ ஃபர்ஸ்ட் இது செக் பண்ண போறோம். பி வேல்யூ என்ன? பி வேல்யூங்கிறது 4. அது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகுனா a plus c divided by 2. ஸோ a plus c ஆட் பண்ணோம்னா 10 divided by 2 போட்டோம்னா 5 வருது. அப்போ இது ஈக்குவலா கிடையாது. அப்போ இது தப்பு. அடுத்து b is equal to ac. bங்கிறது 4, acங்கிறது மல்டிபிகேஷன். ஸோ 8 into 2 16 வருது. அப்போ இதுவும் தப்பு. அடிச்சாச்சு. அடுத்து b is equal to root of ac. இது கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 16க்குள்ள வரும். இதோட ரூட் எடுத்தோம்னா 4, b யோட வேல்யூ 4. ஸோ அப்போ 4 is equal to 4. இது கரெக்ட். ஸோ அடுத்து செக் பண்ணி பாருங்க. b is equal to a minus c. a minus c னா 8 minus 2 6 divided by 2ங்கிறது 3 வரும். 3 is equal to 4 ஆன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அப்போ எது கரெக்ட்? 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கும்போது b is equal to root of ac என்பது தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த முக்கோணத்தோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முக்கோணத்தோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த முக்கோணத்தை வரையும் போது எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய முக்கோணம் 1, அதுக்குள்ள ஒரு சின்ன முக்கோணம், அதுக்குள்ள ஒரு சின்ன முக்கோணம். ஸோ அப்போ இதுல மொத்தம் 3 முக்கோணம் இருக்கு. அடுத்து இந்த வரைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய முக்கோணம் நமக்கு கிடைச்சிருக்கு. 1 2 3 4 5 6. ஸோ 3 + 6 9. ஸோ டோட்டலாக 9 முக்கோணம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே 2 செப்பரேட் ஆகுது, இங்கே 2 செப்பரேட் ஆகுது, இங்கே 2 செப்பரேட் ஆகுது. அப்போ 1 2 3 4 5 6. ஸோ 9 + 6 15. ஸோ ஆன்சர் இதுக்கு 15. அதுக்கப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி முக்கோணம் வருமேன்னு யோசிக்க கூடாது. அது முக்கோணம் கிடையாது. மற்ற எதுவுமே வந்து முக்கோணத்தை உருவாக்காது. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் இங்கேயே வந்து 15 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு 15 வந்துருது. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கோவிலை அடைய 23 படிகள் இருக்கு. டோட்டலா படிகள் வந்து 23 படி இருக்கு. கோவிலில் இருந்து இறங்கும் போது ராம் ஒரு நேரத்தில் 2 படிகள்ல கால் எடுத்து வைக்கிறார். ராம் என்ன பண்றாரு? இறங்குறாரு. ஓகேவா. ஸோ ராம் வந்து 23rd படியில இருந்து கீழே வர்றாரு. ஆனா 2 படியா இறங்குறாரு. ஓகேவா. அடுத்து ஷியாம் வந்து ஒரு படி ஏறுறாரு. ஸோ இவர் அங்கிருந்து இறங்கும் போது இவர் ஏற ஆரம்பிக்கிறாரு ஷியாம். ஆனா ஒரு படியாதான் ஏறாரு. அப்படின்னா அவர்கள் ஒரே நேரத்தில் வேலை செய்ய தொடங்கினால் எந்த படியில் அவர்கள் ஒருவர் சந்திப்பாங்க? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த படியில வரும்போது 2 பேர் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராம் எடுத்துக்கிறோம், இங்க வந்து ஷியாம் எடுத்துக்கிறோம். ஸோ ராம் வந்து 23rd படியில இருக்கும்போது ஷியாம் வந்து கீழே 0 படியில இருப்பார். ஓகேவா. ஸோ இப்போ இதான் ஸ்டார்ட் பண்ற பொசிஷன். இப்போ இதுல இருந்து 2 குறைக்கணும். ஸோ 21 அந்த மாதிரி 2 நம்ம குறைச்சிட்டு வரணும். இங்க 1 கூட்டணும். அடுத்து 21க்கு அப்புறம் 19 17 15 13 11 9 7 அப்படி போகும். இங்க பாத்தீங்கன்னா 2 3 4 5 6 7 8. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் 7ல இருந்து 8க்கு போகும்போது என்ன பண்ணிருப்பார்? 9ல இருந்து 8க்கு வந்து 8ல இருந்து 7க்கு வந்திருப்பாரு. ஸோ அப்ப என்ன பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு? 8ங்கிற இடத்துல இவங்க மீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து போகும்போது இவர் 9th படிக்கு போயிடுவாரு, இவர் 5வது படிக்கு போயிடுவாரு. ஸோ அப்ப இங்க மீட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அப்ப இவர் 8வது படிக்கு வரும்போது இவர் 9 to 7க்கு வரணும். அப்ப நடுவில் இருக்க 8ல கண்டிப்பா மீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப எந்த படியில அவங்க மீட் பண்ணுவாங்க? 8th ஸ்டெப்ஸ்ல தான் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இருக்கு 8. கொஸ்டின் பாருங்க. இந்த வென் டயக்ராம் வச்சு கேட்டிருக்காங்க. பின்வரும் வரைபடங்களில் எது மேசைகள், நாற்காலிகள், தளவாடங்கள்? இது புரியலைன்னா நம்ம இங்கிலீஷ்ல செக் பண்ணலாம். டேபிள், சேர் அண்ட் ஃபர்னிச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்னிச்சருக்குள்ளதான் டேபிள் அண்ட் சேர் வரும். ஆனா டேபிளும் சேரும் வேற வேற. ஓகேவா. ஸோ டேபிள் தனி, சேர் தனி. ஆனா இது ரெண்டுமே ஃபர்னிச்சர். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த டயக்ராம் தான் கரெக்டா வரும். அடுத்து பாருங்க. ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆட் ஒன் அவுட்ல ஃபர்ஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. இது வந்து அப்படியே இருக்கு, இதுவும் அப்படியே இருக்கு, இதுவும் அப்படியே இருக்கு. எது மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு? இது மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அடுத்ததுல பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் இது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்ததுல பார்க்கும்போது அகைன் அதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கு பக்கத்துல அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல உள்ள இதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு. மற்ற ரெண்டும் அப்படியே இருக்கு. ஸோ அப்ப இந்த இதுல வந்து இது ரெண்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து வரும்போது என்ன ஆகணும்? இதுவும் 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 3மே சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆயிருக்கான்னு பாருங்க.
சாரி 3மே சேஞ்ச் ஆகலை, இது அப்படியே தான் இருக்குது, இது 2ம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது அப்போ கரெக்டாக அந்த டைரக்ஷன் போகுதா, கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகுதா? எஸ் போகுது. அடுத்ததில் வரும்போது என்ன ஆகணும், இதுவும் சேஞ்ச் ஆகிருக்கணும். சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்க்குறோம், சேஞ்ச் ஆகலை. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு, இதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்ததும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் வர்றப்போ 3 சேஞ்ச் ஆகிருக்கு, 2 தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து டி தான் வந்து ஆட் ஒன் அவுட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் 2 பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் 1, இதில் 2, அடுத்ததில் வர்றப்போ என்ன ஆயிருக்கு, இதில் 3 பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு தவறு. அடுத்து, ஒரு வகுப்பில் ராகேஷ் என்பவர் மேலிருந்து 9வது இடத்துல இருக்கார். மேலிருந்து 9வது இடத்துல ராகேஷ் இருக்காது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், மேலிருந்து 8 பேர் இருக்காங்க, 9வது இடமா ராகேஷ் இருக்காது. அதே ராகேஷோட பொசிஷன் கீழேருந்து பார்த்தீங்கன்னா 38th பிளேஸில் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், அவர் கீழே 37 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ டோட்டலாக எவ்வளோ மாணவர்கள் இருப்பாங்கன்னு. ஸோ ராகேஷோட பொசிஷன் சென்டரில் இருக்குது, மேலே 8 பேர், கீழே 37 பேர். அப்போ 37 + 1 + 8 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 9, 10, 16, 46. ஸோ ஆன்சர் இதுக்கு 46th பிளேஸில் தான் வந்து ராகேஷ் இருக்காரு. சாரி, டோட்டல் வேல்யூ மொத்த மாணவர்கள் வந்து 46 மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ இதோட வந்து இந்த இதில் உள்ள சைக்காலஜி, அதாவது 2022 டிபார்ட்மெண்ட் கொஷினில் கேட்ட சைக்காலஜி டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்ட மாதிரி 2023 உள்ள கொஷின் பார்க்கலாம், இல்லைன்னா இதுலேயே ஓப்பன் கேட்டகரியில் கொஷின் வரும், அது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.